வணக்கம். இன்றைக்கி நம்ம கேது பகவானை பற்றி பார்க்கலாம். எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த கேது எங்கே இருக்காரோ அதுக்கு என்ன பலனை தருவார் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கலாம், மேஷ லக்னம், ரிஷப லக்னம், ஏதோ ஒரு லக்னம், எந்த லக்னமாக இருந்தாலும் கேது சூட் ஆகும். முதல்ல லக்னத்தில் கேது இருந்தால் அவருக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கும், சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நம்ம ஏமாந்துருமா, நம்ம என்ன பேசினா என்ன நினைக்கும், ஒரு தயக்க உணர்வு, ஆன்மீக சிந்தனை, பற்றற்ற நிலை, வாழ்க்கையே வெறுத்து போகிறது, ஒரு சூனியமான சிந்தனை, நமக்கு யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா, இந்த மாதிரி இந்த சுய அறிவு சிந்தனையில் ஒரு ப்ராப்ளத்தை கேது கொடுத்துருவார். கேது 80% நெகட்டிவ் தான். ஏன்னா நம்ம இந்த சராசரி உலக வாழ்வியல் முறைப்படி எதிர்பார்ப்பு, ஆசை, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது கேது பகவான் இதெல்லாம் தடுப்பார். ஏன்னா அவர் ஞானக்காரகன், ஆன்மீக சிந்தனையை தான் வளர்ப்பார். சிற்றின்பம், பேரின்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட அந்த கேது லக்னத்தில் இருந்தால் அவங்களுக்கு அதில் தடையாகும். வாழ்க்கையை வெறுத்து போய் எதுவுமே பிடிக்காம எதுவுமே வேணான்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே அது சார்ந்த விஷயங்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்து, ஞானம் சார்ந்து நீங்கள் அதில் பயணிக்கும் போது, பாசிட்டிவாக இருக்கும்போது, எதுவுமே வேணாம்னு நினைக்கும் போது எதிர்பார்க்காம இருந்தால் சக்ஸஸ், எதிர்பார்த்தா ஏமாற்றம். ஏமாற்றம் கவலையை தந்து ஆரோக்கியத்தை எடுத்து வாழ்க்கையை குழப்பி வச்சிடும். அப்போ லக்னத்தில் கேது இருக்கவங்க ஒரு ஞானி மாதிரி நிறைய நல்ல புத்தகங்களை, பாசிட்டிவான விஷயங்களை படித்து முன்னேறும் போது ஞானத்தை கொடுக்கும். அத்தனைக்கும் ஆசைப்பட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அடிவிடும். இப்போ லக்னத்தில் இருக்கும்போது கேது இருக்கும்போது கவனம் தேவை. திருமண வாழ்க்கையிலும் சிறப்பு இருக்காது. தனியாக வாழறது நிறைய பேர் நம்ம லக்னத்தில் கேது இருந்தால் பார்க்கலாம். லக்னத்துக்கு 2ஆம் பாவம், எந்த லக்னமாக இருந்தால் 2ஆம் பாவன்றது குடும்பம், பணம், வாக்கு, இந்த 3 ஸ்தானத்தையுமே கேது கெடுப்பார். வலம்புரிஜான்னு மிக சிறந்த பேச்சாளர் இருந்தார். அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது, துலா லக்னம்னு நினைக்கிறேன். 2ல் கேது உச்சம், சுக்கிரனும் உச்சம்னு நினைக்கிறாங்க. சுக்கிரனும் 2ல் இருக்குது, கேது உச்சம். நான் பல வருஷம் முன்னாடி பார்த்த ஞாபகம். அவர் மிக சிறந்த பேச்சாளர். அப்போ கேது தானே 2ல் இருக்குது, கூடவே லக்னாதிபதி 2ல் இருக்கார், கேது அந்த இடத்துல உச்சம். அப்போது அந்த கேது பவராக அந்த இடத்துல இருந்ததால் அவர் பாசிட்டிவாகவும், ஆன்மீக சிந்தனையாகவும், ப்ராக்டிக்கலாகவும், லாஜிக்காகவும் நிறைய விஷயங்களை பேசும்போது கேது அந்த ஞானத்தை கொடுத்துருது. இதே கேது சராசரி எல்லாருக்குமே தயக்கத்தை கொடுக்கும். இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவர் என்ன நினைப்பாரோ, நம்ம பேசினா கேட்பாங்களா, நம்ம இன்டர்வியூ பண்ணால் அட்டன் பண்ணுவோமா அப்படின்னு பேசுறது, ஒரு தயக்கமான பேச்சு, ஹெசிடேஷன், எல்லாத்துலேயும் ஒரு ரிவர்ஸ் வாங்கிறது, இப்படி கேது இருக்கும். கேதோட தன்மை ஃபுல்லாக நெகட்டிவ் தான். ஆன்மீக ஞானம் தான் ப்ளஸ் இதை எல்லா ஃபீல்டுக்கு வச்சுங்க. அப்போ பேச்சு, தயக்கம், நான் நெகட்டிவை சொல்கிறேன், பாசிட்டிவ்ன்றது எதுவுமே வேணாம் அப்படின்னு பாசிட்டிவான புக்கு ஆன்மீகத்தை படித்தா 2ஆம் பாவம் நல்லாயிருக்கும். லக்னம்னா சுய அறிவு. இப்போ இதே மாதிரி 3ஆம் பாவன்றது மனம், சிறு பிரயாணங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எல்லாத்தையும் கெடுப்பார். நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க 3ஆம் இடத்துல கேது தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகன்னு இருக்குதான். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்குது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் 3ஆம் இடத்துல கேது இருக்குது. அது மட்டுமே காரணம் இல்லை, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அது குரு பார்வை இருக்கா, நிறைய விஷயம் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் 3ல் கேது இருந்து சராசரி மனிதனுக்கு போட்டி, பொறாமை, ஊர்க்கதையை நிறைய பேசுவாங்க. ஆனால் தான் கதையை ஊரே பேசும். அப்போ மெயினாக பொறாமை குணம் இருக்கும் அவங்களுக்கு. தன்னோட கவலை, தன்னோட கஷ்டம் இதெல்லாம் பெருசாக சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட வலி, வேதனை இதெல்லாம் அவங்களுக்கு சரி இருக்காது. 3ஆம் இடத்துல கேது இருக்கவங்க யமகண்ட நேரத்தில் செய்கிற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஆனால் நம்ம சொன்னாலும் யாரும் செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு யமகண்டத்தில் இது பண்ணலாம். 3ஆம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு மனம் அமைதியாகனா விநாயகர் கும்பிடலாம். பஞ்சபூதம்ன்ற அந்த சிவபெருமான் கருத்தில் இருக்க பாம்பையும் நாம் வணங்கலாம் சிவனோடு சேர்த்து. அப்போ 3ஆம் பாதம்ன்றது குழப்பம், பயம், அவநம்பிக்கை, தோல்வி பயம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாரையும் டவுட் பண்ணுறது, டாக்டர் கத்தி கேட்டால் கொடுக்கறது, கொலகாரம் கேட்டாலும் கொடுக்கறது, யாருன்னு குறிப்பறிந்து செயல்புரிதல், ஐடென்டிஃபை த பீப்புள் இருக்காது. சிறு பிரயாணங்களில் சிக்கல் ஆகிறது, அடிக்கடி தடையாகிறது, வண்டி வாகனங்களில் ரிப்பேர் ஆகிறது, அப்படி இருக்கும். 4ஆம் பாவன்றது தாய் குழப்பவாதியாக இருப்பாங்க. 100 சாமியை கும்பிடுவாங்க, 1000 குழப்பங்களோடு இருப்பாங்க. சாமியை கும்பிட்டு அவங்களுக்கு மனநோயும் மனமும் பாதிக்கும். இதே ஒரே ஒரு சாமியை கும்பிட்டு ஒன்றே செய்க நன்றே செய்கன்னு 4ல் கேது இருக்க இந்த ஜாதகனோட தாய் இருந்தாங்கன்னா அவங்க ஆன்மீகத்தில் நல்லா சொற்பொழிவு எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் 4ஆம் இடம்ன்றது நிறைய தடைகளை ஏற்படுத்தும்.
வாகனம் வீடு சம்மந்தமாக வில்லங்கங்கள் ஏற்படும். வீடில் இடங்களில் வந்து பார்ட்டிஷன் பண்ணும்போது சொத்து பிரிக்கும் போது அப்படின்ற போது அந்த பூர்வீக சொத்தெல்லாம் பிரச்சனைங்க வரும். வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேருங்க வரும். அடுத்தது 4ஆம் பாவம்ன்றது வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம். 4ஆம் பாவத்துக்கும் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் ப்ராப்ளம் வரும். 5ஆம் பாவத்தில் கேதுந்தா புத்திரஸ்தானம். நம்ம அப்பாவுக்கு அப்பா தாத்தா, அப்போ தாத்தா வழியில் கர்மாவில் பூர்வ ஜென்மத்தில் தோஷம் இருக்குன்னுவோம். குழந்தை புத்திர தோஷம்னு சொல்லும்போது அது நாக தோஷம்னு சொல்கிறோம் கேதுவை. அப்போது கேது வந்து 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைங்க லேட்டாக வருது, குழந்தைங்க ஒல்லியாக குட்டியாக பிறக்கிறது, அதுக்கப்புறம் தான் வெயிட் போடுறது, அதுக்கப்புறம் வந்து தாத்தாவோட தோஷங்கள் இருக்கிறது, முதல் குழந்தை கரு அபாஷன் ஆகிறது. ஆழ்ந்த அறிவு சிந்தனை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் ஆன்மீகம் சார்ந்து நல்லா இருந்தாலும் ஜோதிடத்தில் நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவங்க சொன்னால் அப்படியே படிக்கும். நீ கை கால் உடஞ்சிடும், நீ உருப்பட மாட்ட, நீ ஃபெயில் ஆகிடும்னா அப்படியே நடக்கும் 5ஆம் பாவன்றது. இது வந்து ஆன்மீகத்தை சார்ந்து சொற்பொழிவு ஃபிலாசபராக இருக்கிறது, சயின்டிஸ்டாக இருக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் கேது. ஆராய்ச்சி அறிவுன்னு சொல்லுவோம். ஆனால் எதை ஆராய்ச்சி பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது 6ஆம் பாவன்றது கேது 6ஆம் பாவத்தில் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவன்றது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது வந்து உணவு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம். உணவு குழாயில் வந்து அந்த வரது பெரிய எலும்பெல்லாம் கூட அது ஜூஸ் ஆக்கிடும். அப்போ அந்த மாதிரி அந்த அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் கேது பகவானை. அது மூளையில் சில அமிலத்தன்மை ரியாக்ஷனில் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த சுரபிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை செரோட்டின், என்டாஃபெமின், ஹீமோக்ளோபின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அது ஒரு சந்திரன் மாதிரி இதுவும் ஒரு அஃபெக்ட் பண்ணும். அப்போ 6ஆம் பாவன்றது கடனை நிறைய கொடுக்கும், இல்லைனா வழக்கு கொடுக்கும், இல்லை வயிறு சம்மந்தமான ஆரோக்கிய சம்மந்தமான பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான கேதுனா கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களும் பிரச்சனைகளும் கொடுக்கும். இந்த 6ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் பாவத்தில் கேதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். 7ஆம் பாவத்தில் இருந்தால் சொல்லவே தேவையில்ல. கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனை, பிரிவு, வாக்குவாதம், சண்டை, நீயா நானா. மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப பயபக்தியாக மூட நம்பிக்கையாக போய் சூனியத்தெல்லாம் நம்புவாங்க, இல்லைன்னா எல்லாத்துலேயும் நெகட்டிவாக இருப்பாங்க. எவ்வளோ 29 நாள் பிரியாணி போட்டாலும் ஒரு நாள் காஃபி வாங்கி கொடுத்துட்டு ரசம் சாதம் போட்டிங்கன்னா அந்த ரசம் சாதத்தை ஒரு மாதத்துக்கு சொல்லி காட்டுவாங்க. 7ஆம் இடத்துல கேதுனா கணவனாக இருந்தால் மனைவி இப்படி இருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் இருப்பாங்க. நேரோ மைண்டு. கேதுன்றது ஒரு நேரோ மைண்டு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஸ்பிரிச்சுவல் மைண்டு, ஃபிலாசபிக்கல் மைண்டு. நீங்கள் எந்த பாவத்தில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட நேரோ மைண்ட் ஆகிடும், புனல் மாதிரி அப்படியே குறைஞ்சிடும். நீங்கள் ஆசைப்படாமல் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லை, இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணலான்றது கேது பகவான். சித்தருங்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் கேதுவோட ஆதிக்கம் தான். 7ஆம் பாவன்றது பொதுஜனம், பிஸ்னஸ் பார்ட்னர். பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நம்ம கூட பண்ணோன்னா 7ல் கேது அவங்களாம் கிரிமினலாக தான் இருப்பாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க. நண்பர் மாதிரி இருந்து நம்மளை ஏமாத்துறாங்களே அதுவும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது தான். அப்போது திருமண வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. நம்ம ஆசைகள் நிறைவேறாது, நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஆப்பு வைப்பாங்க. 8ஆம் பாவத்தில் கேது இருந்தால் ரோதனை, வேதனை, சோதனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. கல்யாணம் ஆனால் அங்கே கணவன்கிட்ட மாட்டிக்கிறது, மனைவியாக இருந்தால் மனைவி கிட்ட மாட்டிக்கிறது, நம்ம பணம் எங்கன்னா போய் லாக் ஆகிறது, வாக்குவாதம், சண்டை, அடிதடி, அசிங்கம், அவமானம், சிறைச்சாலை, எல்லாமே 8ஆம் இடம் தான். எல்லாமே எதிர்பார்க்கறதெல்லாம் பிரச்சனையாயிடும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கேது எதிர்பார்க்காத எதுவுமே வேணான்னு நினைக்கும் போது லக்கடிக்கும். எதிர்பார்க்காத ரகசியம் சக்ஸஸ் அப்படின்றது கேதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஞானத்தோடு இருந்தோன்னா கேது 8ல் இருந்தாலும் நம்மளை பாதிக்காது. அடுத்தது 9ஆம் பாவன்றது தந்தை ஸ்தானம். தந்தைக்கால பலன் இருக்காது இந்த ஜாதகருக்கு. தந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்காது, தந்தைக்கு தீய பழக்கங்கள் இருக்கும், தந்தையோட குணநலங்கள் சரி இருக்காது, ஆரோக்கியம் சரி இருக்காது, அவரோட ஆயுள் சரி இருக்காது, அவரோட பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்காது. அதிர்ஷ்டம், லக்கு எல்லாமே வச்சுக்கலாம். 9ஆம் பாவத்தை அதுக்கு எடுத்துரும். உயர்கல்வியில் ஒரு தடை வர்றது, வெளிநாட்டுக்கு போய் தாயை பிரிஞ்சு தந்தையை பிரிஞ்சு போய் வாழறது, இதெல்லாம் 9ஆம் பாவத்தில் கேட்டிருந்தால் கெடுத்துரும். நான் ஒவ்வொன்றும் கெடுக்கும்னு சொல்கிறது சராசரி மனிதர்களுக்கு இப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் நெகட்டிவ் தான். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் சொல்லுவோம், எல்லாத்தையும் புரிஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சு 6ஆம் அறிவோடு இருக்கும்போது இந்த 9 ஸ்தானம் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதில் அதுலேயே பியூரிஃபை அந்த ஃபீல்டு அவங்க டெவலப் ஆவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேது 9ல் இருந்தால் மிக சிறந்த சொற்பொழிவாளர்கள் 9ஆம் பாவம் தான். மிக சிறந்த டீச்சருங்க, சைக்காட்ரிஸ்டாக இருக்காங்களே ப்ரொஃபஸருங்களாம், அவங்களாம் கேது 9ல் இருந்தாங்க. புரியுதுங்களா? அது பாசிட்டிவாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து கேது பகவான் அவ்வளோ பவர். மிக சிறந்த ஜோதிடர், மிக சிறந்த சயின்டிஸ்ட்டு, மிக சிறந்த மருத்துவர்,
இவங்கெல்லாம் கேது ஆதிக்கம். அப்போ பாருங்கள், நான் எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறது நெகட்டிவாக நினைக்காதுங்க சூன்யன்ட்டு. நான் சொன்னேன் கேது தான் ஞானம் சூன்யம். ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணால் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அவங்கள மாதிரி அறிவாளி இருக்க. இப்போ கமல்ஹாசன் 7ஆம் தேதி பிறந்தாரு, கேது ஆதிக்கம். அவர் கரெக்டாக அந்த பாசிட்டிவ் யூஸ் பண்ணுறதால சகலக்கலா வல்லவன், உலக நாயகன். இப்போ என்ன சொல்கிறாங்க, விண்வெளி நாயகன் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கேமரா, பாட்டு, டான்ஸு, நடிப்பு எல்லா விதையும் ப்ராக்டிக்கலாக ஸ்பாட்டில் செய்கிற ஆளு, வசனம் எல்லாமே. அப்போது அந்த கேது ஆதிக்கம் தானே. அவர் ஃபிலாசபிக்கலாக 6ஆம் அறிவை பயன்படுத்தி எல்லாத்துலேயும் நுணுக்கமாக சிந்திக்கும் போது அவர் சாதிக்கிறார். இப்போ 9ஆம் பாவத்தை இப்படி சொல்கிறோம், ஆராய்ச்சியாளராக இருந்தால் நல்லது தான். நம்ம குடும்பத்தையும் உறவுகளையும் ஆராய்ச்சி பண்ணால் குழப்பவாதியும் சந்தேக பிராணியாக ஆகும். நம்ம வானத்தையும் மனசையும் ஆராய்ச்சி பண்ணால் சைக்காட்ரிஸ்டாகவும் சயின்டிஸ்டாக ஆகும். இந்த பாவம் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி தான். கேது 2லேருந்து மிகப்பெரிய பேச்சாளர்லாம் சொன்னல, வளமுறை ஜான் சார் மாதிரி அப்படியே இருக்குது. 10ஆம் பாவத்துலேருந்து தொழிலில் லாஸு, தொழிலில் முடக்கம், தொழிலில் வேலை செய்கிறவங்க சரியாக வரமாட்டாங்க. அடிக்கடி மிஷினுங்க ஃபேக்ட்ரியாக இருந்தால் ரிப்பேர் ஆகுறது, அடிக்கடி கஷ்டம் வருது, அடிக்கடி பிரச்சனைங்க வருது. இன்னொன்று அது கர்மாஸ்தானம். நம்ம கர்மாவில் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணி ஏழைங்களுக்கு அந்த வாரக்கூலிலாம் கரெக்டாக கொடுத்து பண்ணால் கேது உயர்த்தும். அவன் வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்து அவனுங்க அவன் திருப்தியாக அவனை வேலை செய்யணும். முதலாளி அனுப்பும் போது அந்த பிஎஃப், அந்த என்ன சொல்லுவாங்க ஓடி டைமு, இதெல்லாம் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதான் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்குறவன் கேது 10ல் இருந்தாலும் அவனை கொடிசனாக்கும். ஆனால் தான் உஷாராக வந்து எல்லாருக்கிட்டே வேலை வாங்கின்னு தான் செல்ஃபிஷாக இருக்கும்போது கேது செம்ம அடி அடிக்குவாங்கள. எத்தனை தொழில் செஞ்சாலும் பல தொழில் செஞ்சால் லாஸ் ஆகிடும். திருப்தியற்ற மனநிலை இருக்கும். கௌரவம் வந்துச்சுட்டு முன்னாடி எல்லாரும் நல்லா பேசிட்டு பின்னாடி போய் கேவலமாக திட்டுவாங்க. ஆனால் இவங்க பாராட்டு புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. 10னா பதவி, பேர், அந்தஸ்து, கௌரவத்தை விலை கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் தானாக தானே கிடைக்கணும். ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் வல்லவர்னு தானாக தானே சொல்லணும். இவங்களுக்காக அவங்க நடிப்பாங்க முன்னாடி. இது 10ஆம் பாவன்றது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், புத்திர கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அது ஒரு ரிஸ்க்கு. அது பசங்களுக்கே கர்மம் செய்யறதுலாம் சொல்லுவாங்க. சரி, 11ஆம் பாவன்றது நண்பர்கள், உல்லாசம், சல்லாபம், திருப்தி, பொழுதுபோக்கு. இது எல்லாமே 11ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்கும். நண்பர்களை ஏமாற்றுவாங்க, கிரிமினலாக இருப்பாங்க. பாவப்பட்டு 100, 200, 1000, 1 லட்சம் வாங்கி 10 லட்சத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. அப்போ கூட இருந்தே குழி பறிப்பாங்க. அப்போ நண்பர்கள்கிட்ட கவனம் தேவை. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸு, த்ரில்லரு, இந்த மாதிரி ஒரு மாதிரி அமானுஷமாக பேய் படம், இதெல்லாம் தான் அவங்க இப்போ பிடிக்கும். அவங்களுக்கு 5ல் இருந்தாலும் அப்படி தான் பிடிக்கும், 11ல் இருந்தாலும் அப்படி தான் பிடிக்கும். அப்போ நண்பர்களை நம்பக்கூடாது. அடுத்தது வந்து சங்கம் சபையில் பேசும்போது பார்த்து பேசணும். நம்ம பேசும்போது எதிராளிக்கு அது ஹர்ட் ஆகும். மதம் சார்ந்து, இனம் சார்ந்து பேசும்போதும் கலவரங்கள் உண்டாகும். அப்போது இந்த சங்கம் சபையில் பேசும்போது நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல வார்த்தையாக பயன்படுத்துவோம், பாதிக்காது. ஆனால் பொதுவாக 11ல் கேது இருக்கவங்க கவனம் தேவை. ஏன்னா உல்லாசமும் சரியாக இருக்காது, சல்லாபமும் சரியாக இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கும் சரி இருக்காது, நண்பர்களும் சரி இருக்காது. வெற்றியாளர்னு சொல்லுவாங்க. வெற்றி வந்து ஆசைப்பட்ட மாதிரி அடைய முடியாது, நிறைய தோல்விகள் தான் கிடைக்கும். அப்போ அது திருப்தியற்ற ஒரு சிந்தனையாக இருக்கும். என்னடா நம்ம ஜெயிக்கவே இல்லை எதுலேன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 11ஆம் பாவம். 12ஆம் பாவம் வந்து மோட்சஸ்தானம் அப்படின்வாங்க. ஞானக்காரகன் மோட்சஸ்தானம்வாங்க. ஜோதிடத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க. எல்லா பாமர மக்களுக்கும் இது தெரியும். 12ல் கேதுன்னா எனக்கு மறுபிறவி கிடையாதுமே அப்படின்னு கேட்பாங்க. இவர் டெய்லி 10 இடத்துல திருடுவார், எங்கன்னா போய் ஒரு கொலை பண்ணுறாரு. இவருக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்குமா? 12ல் கேது இருந்தால் அப்படி கிடையாது. 12ல் கேது இருந்தாலும் சரி, 11ல் இருந்தாலும் சரி, 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த காலத்து ஜனங்களுக்கு மறுபிறவி இல்லை. இன்னும் 7 பிறவி இருக்குது. ஏன்னா ஆசை, பேராசை, கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சூழ்ச்சி, வஞ்சம், பொறாமை, இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. சுயநலம் இருக்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது 12ல் கேது இருந்தாலும் அவனுக்கு பல பிறவி இருக்குது. மறுபிறவி கிடைக்கலன்னா அவனுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. தான் பையன், பேத்தி, பேரன் யார் மேலேயும் கடும் பற்று இருக்கக்கூடாது. அதே மாதிரி இடத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது, பேராசை. வாகனம் மேலே இருக்கணும். நம்ம விட்டுட்டு போயிட்டால் நம்ம சொத்தெல்லாம் யார் அனுப்பிப்பாங்களோ, நம்ம இருக்கிறவருக்கு யாருக்கும் டீ கொடுக்காம நம்ம சொத்தை வச்சுக்கலாமோ அப்படின்றவங்க கேது 12ல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்குமா? ஆசை, ஏக்கம், பாசம், அன்பு, இதெல்லாம் காதல், இதெல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம பயம், இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் தானே. சாகும்போது ஒருத்தன் உடம்பு மூச்சு வாங்கும்போது நம்ம டாக்டர்கிட்ட போக பயப்படுறோம். அப்போ இந்த பயம் இருக்க போதில்ல. அப்போ நம்மளுக்கு நம்மளை பற்றியும் நம்மளை சார்ந்தவங்க பற்றியும் பயம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு மறுபிறவி இருந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு இதெல்லாம் இல்லையா அன்றைக்கி தான் மறுபிறவி இல்லை. அப்போ 12ல் கேது இருந்தால் தூக்கம் இருக்காது, விரயமாகும்.
ஏதாவது ஒன்றுத்தில் போய் பேராசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கு லாட்ரிலாம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி காலியாகிடும், தோற்றுருவோம். தூக்கம் இது அதே மாதிரி சந்தோஷம், செக்ஸு லைஃப் இதெல்லாம் நல்லாவே இருக்காது. 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் இருக்காது, 5ஆம் பாவத்தில் இருந்தாலும் நல்லா இருக்காது, 11ஆம் பாவத்தில் கேது இருந்தாலும் நல்லா இருக்காது, 12ஆம் பாவத்தில் இருந்தால் சுத்தமாக இருக்காது. அது பிடிக்காது, அது அருவருப்பாக இருக்கும், இல்லை அமையாது. அப்போ 12 பாவங்களுக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த கேதுன்றது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த கேது இருக்கிற இடத்த தான் சொந்த இடமா எடுத்துக்கும். நவ கிரகங்களே கேது கிரகம் கிடையாது. அது ஒரு கரும்புகை, அது ஒரு மிஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஒரு மாயை. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பூமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால தான் அந்த சந்திரகிரகணம், சூரியகிரகணம், ராகு கேதுக்கு இருக்குது. அப்போ அது ஒரு பிளாக் ஹோல்ஸ்னால் கரும்புகையில் கிரகம் மாட்டும்போது அது மறைஞ்சது இல்லையா, அப்படி இருக்குது. அப்போ இந்த கேது இருக்கிற இடத்த கெடுக்கிறது தான் 80% உண்மை. நீங்கள் இந்த இமயமலையில் இருந்தீங்கன்னா கெடுக்காது. ஒயின் ஷாப்பில் போதையில் வெளியே ரோட்டில் விழுந்துருக்கணும் கேது தான். இமயமலையில் அப்படியே தியானத்தில் உட்காந்துன்னு விழிப்பு நிலையில் உலகத்தையே உணர்றவனும் கேது தான். ஞானம் சூன்யம், சூன்யம் ஞானம். எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். அப்போ கேதுன்னா நீதி, நேர்மை, நியாயம், நல்லது, பேராசை இல்லாமல் இருக்கிறத வச்சு நீ நிற்கிறக்கும் நாளைக்கு இல்லைன்னு வாழும்போது கேது எப்பவுமே நல்லவர். இப்படி இருக்கிற மனிதர்கள் இருக்காங்களான்னா ரொம்ப கம்மி. அவங்களுக்கு கேது ஹெல்ப் பண்ணுவார். மற்ற எல்லாருக்கும் கேது பயங்கர ப்ராப்ளத்தை கொடுப்பார். ஸோ இதை கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். 80% இது மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.